ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் சிம்பிளாக ஒரு $18 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அந்த $18 வச்சு என்னால் எவ்வளோ இன்னைக்கு ஏர்ன் பண்ண முடியுது, எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதுக்கு தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நான் சிம்பிளாக 0.01 லாட்டு தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? வீடியோ ரொம்ப நேரம் போகிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுற மாதிரி தெரியும். பட் ஆனால் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு வீடியோ கிளியராக இருக்கும். ஓகேங்களா? இப்போ 0.01 நான் எந்த மெட்டல் எடுத்திருக்கேன்னா கோல்டு தான் எடுத்திருக்கேன். கோல்டில் 4020ல் நான் ஒரு பை ஆர்டரு 0.01 லாட்டுக்கு எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ நான் போட்டதுலேருந்தே ஆஸ் யூஷுவல் நம்ம எதிர்பார்த்தது தான், மைனஸில் தான் போகுது. இப்போன்னு இல்லை, எப்போ நான் ஆர்டர் எடுத்தாலுமே ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நெகட்டிவில் தான் மூவ் ஆகும். அது என்ன ஏன் ராசியா இல்லை ட்ரேடிங்கோட ராசியா அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் போட்டால் எப்போவுமே நெகட்டிவில் தான் போகும். சில நேரம் அக்கௌண்ட் சஃபிஷியண்ட்டாக ஃபண்ட் இருக்கும், திரும்பி வந்துடும். சில நேரம் அக்கௌண்ட்டில் பணம் இருக்காது, வாஷ் அவுட் ஆகிடும். இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் $18 தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இந்தியா காசுக்கு ஒரு 1700 இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை வச்சு நம்மளால் இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்? எப்போங்காரு 4020 போட்டேன், இப்போ 4016, 15, $5 மைனஸில் போயிட்டுருக்கு. இப்படி இருந்தால் எப்படி அக்கௌண்ட் தாங்கும்? நம்மள்ட்ட இருக்கிறதே $18 தான். இந்த மாதிரி தான் ஏதாவது ஏடா கூடமா நடக்கும். பாருங்க, மறுபடியும் அங்கன ஒரு பை எடுத்திருக்கேன். திரும்ப 0.01ல் 4016ல் ஒரு பை எடுத்திருக்கேன். ஆனால் நான் டிபி செட் பண்ணியிருக்கேன் 19ல் 4019. ஆனால் நான் டிபி வர்றதுக்கு முன்னாடி ஆர்டரை கட் பண்ணிட்டேன். நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்கேலப்பிங் மட்டும்தான் பண்ணுவேன். என்னோட ஸ்ட்ராட்டஜி ஸ்கேலப்பிங் தான். ஓகேங்களா? நான் ஃபுல் டைமாக மார்க்கெட்டை ஒரு லாங் பொசிஷனுக்கு கண்டிப்பாக கொண்டு போக மாட்டேன். எப்போவுமே ஸ்கேலப்பிங் பண்ணுவேன். இம்மிடியேட்டாக ஆர்டரை கட் பண்ணிடுவேன். இப்போ பாருங்கள், 4017ல் நான் ஆர்டரை கட் பண்ணேன், திரும்ப அந்த இடத்துலேருந்து பை ஆகுது. ஆனால் நான் போட்ட அந்த 4020ஓடது இன்னும் நமக்கு பை ஆகலை. இன்னும் நெகட்டிவ்லேயே தான் போயிட்டுருக்கு. இது எப்போ மாறும்னு தெரியல. பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப பொறுமை வேணும். பொறுமை இல்லை, சார்ட் பார்க்க முடியலன்னா கண்டிப்பாக ட்ரேடிங் பண்ண முடியாது. நம்ம பணம் கண்டிப்பாக லாஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணுங்க. ப்ளஸில் போகுது. ஆனால் நான் டிபி 4025ல் செட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக அவ்வளோ தூரம் போகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன், உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் டிபி செட் பண்ணியிருக்கோம். நம்மளையும் தாண்டி மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு ஸ்விங்கில் மூவ் ஆச்சு அப்படின்னா டிபி ஹிட் ஆகும் அப்படின்றதுக்காக எப்போவுமே நான் டிபி செட் பண்ணி வச்சுக்குவேன். நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக எஸ்எல் டிபி ரெண்டுமே செட் பண்ணுங்கள். டிபி செட் பண்ணாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக எஸ்எல் செட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா எஸ்எல் செட் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக அக்கௌண்ட் தாங்காது. ஃப்ளக்சுவேஷன் அதிகமாக இருந்துச்சுன்னா அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிடும். ஸோ அதனால் எஸ்எல் யூஸ் பண்ண கற்றுக்கோங்க. நான் எப்போவுமே எஸ்எல் யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா மார்க்கெட் திரும்பும் அப்படின்ற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ்லேயே நான் ப்ராக்டிஸ் பண்ண கிட்டத்தட்ட நான் ஒரு 7 வருஷமாக ட்ரேட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்படி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவு கண்டிப்பாக எஸ்எல்டிபி ஃபிக்ஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அது 4022 வரைக்கும் போச்சு. நம்ம கட் பண்ணியிருக்கலாம். ஆனால் பாருங்கள், நான் கட் பண்ணாமல் திரும்ப மார்க்கெட் ரன் ஆகட்டும்னு சொல்லி மார்க்கெட்டை ஓட விட்டுருக்கேன். அது திரும்ப நெகட்டிவ்ல ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம ஆர்டர் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஆனால் வீடியோ உங்களுக்கு 4 நிமிஷத்துலேயே வந்திருக்கும். நான் அந்த மூமெண்ட் ரொம்ப ஸ்லோவாக இருந்ததுனால உங்களுக்கு வீடியோ ஸ்பீடில் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நான் ஃபுல் டைம் ரன் பண்ணுறது நம்ம லைவ் போடும்போது அதை லைவாக பார்க்கலாம். இப்போ நமக்கு லைவ் ஆப்ஷன் இல்லைன்றதுனால நான் வீடியோ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதோ அடுத்து ஒரு பை ஆர்டர் எடுத்திருக்கேன். திரும்ப 0.01 4019ல் எடுத்திருக்கேன். ஆனால் இந்த வாட்டி நான் செட் பண்ண டிபி 4021. அந்த டிபி வரைக்கும் கூட நம்ம போக உள்ள திரும்ப அந்த ஆர்டரும் நமக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே நமக்கு ஆர்டர் போட்டால் பாசிட்டிவில் இம்மீடியட்டாக ரியாக்ட் ஆனது சரித்திரமே கிடையாது. கண்டிப்பாக நெகட்டிவில் தான் ஆகும். அந்த பொறுமையை கண்டிப்பாக பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா கஷ்டம். மார்க்கெட் வாட்ச் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பேஷன்ஸ் இருக்கணும்.
எப்போ ஆர்டர் போட்டாலும் நெகட்டிவ்ல தான் ஃபர்ஸ்ட்டு போகுது. அது என்ன ரீசன்னு இப்போ வரைக்கும் எனக்கு புரியல. ஓகேங்களா? ஓவர் செல் ஆயிடுச்சு. 4016 இப்போ பார்த்தீங்கன்னா, நமக்கு நெகட்டிவ்ல கிட்டத்தட்ட $8 வரைக்கும் போயிட்டுருக்கு. அடுத்த ஆர்டர் அங்க ஒரு பை எடுக்கலான்னு ட்ரை பண்ணேன். ஆனா அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்ல. நம்மள்ட்ட இருக்கதே $18 தான். ஸோ மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுதான்னு பார்ப்போம். இல்லன்னா நம்ம அக்கவுண்ட் வந்து 0 ஆயிடும். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. என்னோட ஹோப் இன்னைக்கு பை மொமெண்ட் தான் ஆகும்னு. ஸோ அது ஆகுதான்னு பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. 4016 அப்படியே நமக்கு அக்கவுண்ட் தாங்குறதா இருந்தாலும் 2.01 எடுத்திருக்கோம். ஸோ 4010 வரைக்கும் நம்ம அக்கவுண்ட் தாங்கும். அதுக்கு கீழே போச்சுன்னா அக்கவுண்ட் ஆட்டோமேட்டிக்காக வாஷ் அவுட் ஆகிடும். இப்போ 4015 போயிட்டு இருக்கு. எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். ஆனால் பை தான் ஆகணும். ஏன் பை ஆகலைன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ தான் திரும்ப பை ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த வாட்டி வந்து நான் 4019 போட்டிருக்கத வந்து டிபி ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணிவிடுவேன். ஏன்னா நம்மள்ட்ட கேபிட்டல் அதிகமாக இல்லை. ஸோ அதனால அவ்வளோ தூரம் நம்ம வெயிட் பண்ண முடியாது. இன்கேஸ் அக்கௌண்ட் ரிவர்ஸ் ஆனாலும் இன்னொரு 10 பிப்பு நமக்கு தாங்குற மாதிரி தாங்குற மாதிரி நம்ம அதை செட் பண்ணணும். ஸோ ஒரு ஆர்டரை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் ப்ளஸில் வந்துச்சுன்னா. டிபி அடிக்காது. ஸோ ப்ளஸில் வந்தாவே க்ளோஸ் பண்ணிடலாம். பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. ஃபாரெக்ஸ் நீங்கள் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிறைய சேனல்ஸில் பேசிக்லேருந்தே வீடியோஸ் போடுறாங்க. அதை பார்த்து கற்றுக்கோங்க. ரியல் மணி வச்சு ட்ரேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு டெமோ அக்கௌண்ட்டில் ட்ரேட் பண்ணுங்கள். கொஞ்சம் உங்களுக்கு எல்லாமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் நான் பண்ண போகிறேன். லாங் பொசிஷன் எடுக்க போகிறேன்னா, ஸ்கேலப்பிங் பண்ண போகிறேன்னா, என்ன உங்களுக்கு செட் ஆகுன்றதை ஸ்ட்ராட்டஜி போட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை டெமோ அக்கௌண்ட்டில் ஒரு 3 months வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறமா லைவ் ரியல் அக்கௌண்ட்டில் அமௌண்ட் டெபாசிட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? எடுத்தோன்னே பெரிய அமௌண்ட்டை ரியல் அக்கௌண்ட்டில் போட்டு லாஸ் பண்ணாதீங்க. நான்லாம் அந்த தப்பை நிறைய பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணாதீங்க. ஓகேவா? ப்ளஸில் போகுது. கட் பண்ணலாமா? வெயிட் பண்ணி பார்ப்போம். கட் பண்ண வேணாம். வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பை ப்ரொஜெக்ஷனில் தான் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அது எந்த பாயிண்ட் மேக்ஸிமம் ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஆர்டர் எடுத்திருக்கிறது பார்த்தீங்கன்னா 4019, 4020 ரெண்டுலேயும் ஆர்டர் எடுத்திருக்கோம். 0.01 பைலாட்டு தான் எடுத்திருக்கோம். மார்க்கெட் இப்போ 4019 திரும்ப வந்து செல்லு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான டைரக்ஷனில் மூவ் ஆகலை. அண்டலேஷனாக தான் இருக்குது. கரெக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு மண்டேனால பெருசாக மூமெண்ட்டும் இல்லை. மேபி நைட்டுக்கு அப்புறம் மூமெண்ட்ஸ் பெருசாக இருக்கலாம். ஸோ எப்படி ஆகுதுன்னு பார்ப்போம். நம்மக்கிட்ட இருக்கிறது வெறும் $18 தான். 18 பிப்பு தான் தாங்கும். அதுலேயே நம்ம 0.02 எடுத்திருக்கோம். 9 பிப்பு தான் தாங்கும். பார்ப்போம் எப்படி ஆகுதுன்னு. நானும் அதை க்ளோஸ் பண்ணலான்னு பார்க்குறேன். வெயிட் பண்ணுவோன்னு ஒரு உள்ளுணர்வு சொல்லுது. ஸோ அதனால் வெயிட் பண்ணலாமா, கட் பண்ணிடலாமா? வேண்டாம், நம்ம கட் பண்ணிடலாம் பண்ணிட்டேன். ஸோ 0.01 மட்டும் இப்போ நம்ம லோட் பண்ணுவோம். இது எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதுன்னு பார்ப்போம். திரும்ப செல்லு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதையும் கட் பண்ணியிருக்கலாமோ, ஃப்ரெஷ் என்ட்ரி எடுத்துருக்கலாமோ. இது ஆக்சுவலாக இது ஃபஸ்ட்டு வீடியோனால உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் இதை பார்க்குறதுக்கு. நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து கொஞ்சம் வந்து கரெக்டாக எடிட் பண்ணி டைமெல்லாம் செட் பண்ணி போடுறேன். வீடியோ அந்த அளவு ஃபாஸ்ட்டாக இல்லாமல் பார்க்குற மாதிரி போடுறேன். இதுவுமே பாருங்கள், ரெக்கார்ட் பண்ணதுனால வந்து போர்ட்ரேட் மோடில் இல்லை. ஸோ அதனால் உங்களுக்கு ஸ்க்ரீனும் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோ போகும்போது கரெக்டாக வந்து வீடியோ சைஸ்லாம் ரெசல்யூஷன்லாம் செட் பண்ணி உங்களுக்கு கிளியராக பார்க்குற மாதிரி வீடியோ போடுறேன். ஓகேங்களா? பை ஆகணும்.
ஆனா ரொம்ப நேரமா இந்த இடத்துல கரெக்ஷன் தான் எடுத்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு ஃபிக்ஸ்டா எதுவும் வந்து டைரக்ஷன் மூவ் ஆன மாதிரி தெரியல. ஸோ வெயிட் பண்ணலாமா, கட் பண்ணலாமா, எப்படி பண்ணலாம்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோ பெருசாக இருக்கிறதுனால நான் இதோட இந்த வீடியோ கட் பண்ணுறேன். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட்டு நான் அடுத்ததில் அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? 4020 நம்ம ஆரம்பித்த இடத்துலையே வந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ நம்ம இங்கேனே வீடியோ கட் பண்ணுவோம். இதோட ப்ராஃபிட் லாஸ் எல்லாமே உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.